வணக்கம். இன்றைக்கி வாழை இலையில் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வஞ்சரம் மீன் அது மட்டும் எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு 2 பக்கமும் பரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது முதல்ல வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணிப்போம். அதுக்கு தேவையானது ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 3, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், இது வந்து ஒரு 2 கிராம்பும் ஒரு சின்ன துண்டு பட்டையும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் தக்காளி, ஒரு அரை தக்காளி மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன். நான் ஒரு துண்டு மீன்றதுனால நான் மசாலா வந்து கம்மியாக அரைக்கிறேன். பேனில் தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிற மீனை வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிப்போம். அதாவது 2 பக்கமும், பட் ஒரு நிமிஷம் தான், ரொம்ப நேரம் நம்ம செய்ய வேண்டியதில்லை. எதுக்காகனா அந்த மீனோட அந்த பச்சை வாசனை போகணும் அப்படின்றதுக்காக. இந்த சைடு 1 நிமிஷம், அந்த சைடு 1 நிமிஷம் போட்டுட்டு நம்ம டக்குன்னு மீனை எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் கடுகு சோம்பு தாளிச்சிக்கலாம். நான் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இது மாதிரி நல்லா ப்ரௌனாக க்ரன்ச்சியாக இருக்கணும். அந்தளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். இது லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இதுலேயே வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகா மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சிருக்கோம். இந்த மசாலா பொடி இது எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கணும். அதனால இதில் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் நான் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ண போகிறேன். இந்த தண்ணி எல்லாம் வற்றி இந்த மசாலா வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்குவோம். இந்த கன்சிஸ்டன்சி போதும் நமக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஆறவும் கெட்டியாகும். அதுவும் இல்லாமல் நம்ம இலையில வச்சு மறுபடியும் வேறு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாழை இலை வந்து நம்ம மடக்கணும் அப்படின்னா உடஞ்சி போயிடும். அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நம்ம வந்து இப்படி ஃபிஷ்ஷை உள்ளே வச்சு இப்படி மடக்கும்போது அது கிளியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நெருப்பில் வந்து கேஸ் அடுப்பு மேலே வந்து இப்படி சும்மா அப்படி வாட்டி எடுப்பாங்க. இப்போ எனக்கு வந்து கேஸ் கிடையாது, எலக்ட்ரிக் அடுப்புன்றதுனால இந்த ஹீட்டில் நான் இலையை அப்படி லைட்டாக வாட்டி எடுக்கிறேன். அது கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இல்லை அப்படின்னா நல்ல சுடு தண்ணியை வச்சுட்டு நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து இப்படி டிப் பண்ணி எடுத்துக்கரலாம் இலையை. ஸோ அதை மடக்கும் போது கிளியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த இலையில வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை வந்து சென்டராக வச்சுக்கோங்க. அந்த மீனை வந்து நம்ம இது மேலே வைக்க போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அகலமாக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஃபிஷ் எடுத்து வைப்போம். இந்த ஃபிஷ்க்கு மேலே மிச்ச பாதி இருக்கிற மசாலாவை வச்சுடுவோம். மீன் ஃபுல்லாக அந்த மசாலா வந்து கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து இலையில சுற்றணும். பெரிய இலையாக இருந்துச்சுன்னா ஒரே இலையை வந்து நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சின்னது தான் கிடச்சதுன்றதுனால நான் இந்த மாதிரி 2 துண்டாக வச்சு நான் இதை வந்து ரோல் பண்ணிக்கிறேன். இதில் மெயினாக வந்து என்னென்னா, நம்ம இதை திருப்பியும் தோசைக்கல்லில் பேனில் போட்டு நம்ம வறுக்கும்போது நம்ம வச்சுருக்கிற இந்த மசாலா வந்து வெளியில் வராதபடி நீங்கள் இலையை நல்லா சுற்றிட்டிங்கன்னா போதும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, நூல் வச்சு கட்டுவாங்க. இந்த காட்டன் நூல் இருந்ததுன்னா இதை சுற்றி நீங்கள் வந்து கட்டிட்டு கூட நீங்கள் வறுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி டூத் பிக் இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் அங்கங்கே செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா அந்த மசாலா வந்து வெளியில் வராது. அந்த அந்த இலையோட எல்லா சத்தும் வந்து நமக்கு மீனில் வந்து நல்லா இறங்கும் ஹீட் பண்ணும்போது. ஒரு தோசை கல்லுலேயோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு பேன் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம சுற்றி வச்சுருக்கிற அந்த இலையை வந்து எடுத்து வச்சுருவோம். மீன் சுற்றி வச்சுருக்கிற இலையை இது வந்து மூடி போட்டு குக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த தண்ணி வந்து இலையில் படும்போது கொஞ்சம் தெறிக்கும். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இலை வந்து நல்ல ப்ரௌன் கலரில் ஆகணும். எந்த அளவுக்கு அந்த இலையை வந்து நம்ம குக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோட சத்தெல்லாம் அந்த மீனில் இறங்கும். மீனும் வந்து நல்லா குக் ஆகும். 2 பக்கமும் வந்து இதே மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 25 நிமிஷம் ஆச்சு இந்த 2 சைடும் இலை வந்து இது மாதிரி ஆகிறதுக்கு. லேசாக இதை ஆற விட்டுட்டு இதை நம்ம பிரித்து பார்த்தோன்னா சூப்பரான மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாதாரணமாக செய்கிற மீன் வறுவலுக்கும் இதுக்கும் வந்து நிறையவே வித்தியாசம் இருக்கும். அது வந்து நிறையா எண்ணெய் சேர்ப்போம். அந்த வெளியில் ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம நார்மலாக செய்கிற மீன் வறுவல். பட் இது வந்து மீன் வந்து ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும்.
அந்த மசாலா ஃபுல்லாக அந்த வாழை இலையோட சேர்ந்து அந்த மீனில் வந்து இறங்கியிருக்கும். மீனும் டேஸ்ட்டாக இருக்கும், அதில் இருக்கிற அந்த மசாலாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டயட்டில் இருக்கிறீங்க, கேலரிஸ் அண்ட் கார்ப்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளியை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மற்றபடி இது ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை. நம்ம லஞ்ச்க்கோ இல்லை டின்னருக்கோ இதோட ஒரு வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரை பண்ணி சாலட் மாதிரி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிவிட்டு கீழே காமெண்ட்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஹேம்ஸ் லாபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.